அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறாங்க. கோவிலாண்டுங்கன்னு மாடு கோமாதா எடுத்துன்னு வராங்க, அது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். அது சில பரிகாரம் எடுத்துன்னு வராங்க, அது அரிசி பருப்பு அது அந்த தானிய தேவசெல்லாம் கோவிலாண்டு எடுத்துன்னு வராங்க வீட்டுக்கு உள்ளே போகும்போது. அதுக்கு முன்னாடி ஒரு பொம்மையை கட்டி கொளுத்துறாங்களே சாமி, அது என்ன அவ்வளோ பெரிய செய்ய வேண்டிய விஷயமா அது? ஆமாம், ஏன்னா நீ போனீங்கன்னா ரோட்டில் சும்மா போகிறதில்ல. என்னால் கட்ட முடியல, இந்த தேவடியா பையன் பாரு எவ்வளோ பேர் ஊட கட்டி வச்சுக்கிறான் அப்படின்னு. அந்த கந்திஷ்டி போனதுக்காக அந்த பொம்மையை கொளுத்துறான். நீ சொன்னது அந்த பொம்மையோடு எஞ்சி போட்டோன்னு கொளுத்துறான். சொல்லு. ஒரு பூசணிக்காய் வடிக்கிறாங்க, அது எல்லாமே அதில் சேர்ந்தது தான். ஒரு பூசணிக்காய் வடிச்சு ரோடெல்லாம் வழியாக போகிற எத்தனையோ பேர் அதனால் பாதி போகிறது, அதையும் ஒன்று ஒட்டி விட்றாங்க. ஆமாம், ஒற்றா ஓரமாக போடணும். ஏன்னா எல்லா திஷ்டியும் எடுக்கிற சக்தி பூசணிக்காக்கு தாங்குது, எல்லா திஷ்டியும் எடுக்கிற சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு தாங்குது, எல்லா திஷ்டியும் எடுக்கிற சக்தி சூறக்காய்க்கு தான் இருக்குது. ஆனால் ஒரு சொரக்காய் எடுத்துன்னு வந்து உடைக்கிறேன்னா இல்லை, இதை மட்டும் ஏன் உடைக்கிறான் தெரியலையே. தெரியாது, எதானா கேட்டுன்னுக்கிறீங்க. இதெல்லாம் மனுஷனுடைய கண் பார்வை இருக்குது. போனீங்கன்னா ஒரு முருங்கை மரத்தில் செருப்பாக கட்டி வச்சுருப்பான் தெரியுமா? சில வீட்டுகளில் இருக்குது, அதுதான் கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு கட்டி வச்சுக்கிறான்? அதுதான் முருங்கை உடைக்கிறச்சா செருப்பு அடிக்கல. கை வச்சுன்னா நான் செருப்பாலேயே அடிப்பேன் சொல்கிறதுக்கு பதிலாக கட்டி வச்சுக்கிறான். தென்னை மரத்தில் தொடப்பு கட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பான். இல்லை யாருன்னா தொடப்பத்தாலேயே அடிப்பண்றதுக்கு. அது மாதிரி என் வீட்டை பார்த்து கண்ணு பட்டுதுன்னா இந்த காயாலேயே உன்னை அடிப்பண்றதுக்கு உடச்சின்னுக்கிறான். அதனால் உனக்கு எதுக்கு எத்தனை வீடு கட்டிக்கிற? நான் எங்கள் வீடு கட்டிக்கிறதுல கட்டாத கட்டின ஒன்று பார்த்து ஓமல் பட்டுன்னுக்கிற. அப்போ எவ்வளோ திருஷ்டி வைப்ப பாரு. நீ சாதாரண ஆளே கிடையாது. ஊரில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கண்ணு வைக்கிறது உனக்கு தான், நீ தான் போலுக்குது. அப்போ உனக்காக தான் உன் பொம்மை கொளுத்தின்னுக்கிறான் பொழுது ஓயாமல். சொல்லு. சரி சாமி, இந்த நீ கட்டுறத பாருப்பா. ஊரில் 5 அடி கட்டுறான், 10 அடி கட்டுறான், எத்தனை கட்டி போகிறான். நீ எப்போ நான் பல வீடியோவில் சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் 10 அடிக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பான். இவன் ஓலை கொட்டா போட்டுன்னு மழை பெஞ்சா ஒழுவுவான். இவன் கொட்டாவை சரியாக கட்ட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியே சொல்லியிருப்பான். வரோம், அவர் என் சொந்தக்காரர் தாங்க, அவர் 3 கப்பல் இருக்குதுங்க, 4 ஏரோப்ளைன் இருக்குதுங்கன்னுவான். ஆனால் இவனை யோசிக்க மாட்டான். உன்னை யோசிக்க கற்றுக்குங்கப்பா, அதை தானே சொல்லிங்கிறேன். ஊரை பார்க்காதீங்க, உங்களை யோசிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஊரை பார்த்தீங்களா நீங்கள் அழிஞ்சு பிடிக்குங்கன்ட்டு கேட்கவே மாட்டேன்றீங்களே. எவ்வளோ சொன்னால் திருப்பி ஊர் கதையை தானே எடுத்துன்னு வரீங்க. எங்கேயாவது யாராவது கடவுள் கதையை பற்றி பேசுனீங்களா? கடவுளை எப்படி அடையிருந்தீங்களா? ஒருத்தரும் பேசலை. எல்லாம் அவங்கவுங்க ராமாயணம் தான். நான் சினிமா கதை தான் எழுத போகிறேன் இனிமேல். இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு ஸ்டுடியோ வாய்க்கலான்னுக்கிறேன். சொல்லுங்கள். இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்குது சாமி, 2. அந்த அரச மரம் வேப்ப மரத்தை நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்துன்னுக்கிற மாதிரி அது. அதில் வந்து அந்த 2 மரத்தை வச்சு அந்த மாங்கல்யம் பூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது 2 மறைஞ்ச ஒரு அதான்பா, நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிற மாதிரி அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்குது. அதை சுத்தனா பொண்டாட்டி செத்து போனவனுக்கெல்லாம் திருப்பி கல்யாணம் நடக்கும். அதை சுத்தனா புருஷன் செத்து போனவனுக்கு திருப்பி புருஷன் கடிப்பான்னு சுற்றின்னுக்குறாங்க. அதில் ஊஞ்சல் கட்டுறாங்க, அந்த தொட்டியல் கட்டுறாங்க. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அதனால் அங்கே 2 சேர்ந்துக்குதா, அதில் கட்டி வச்சா 2 குழந்தை பிறக்கும்ன்ட்டு கோசம் கட்டுறான். அட பாயுங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்க வேண்டியது இல்லை. இப்போது அது வந்து மூட நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை எதுவோ அதை செய். நீ இன்னொருத்த நம்பிக்கையை நீ தடுக்காத. அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான். உன் நம்பிக்கை எதுவோ அதை செய்துட்டு போ. இன்னொருத்த நம்பிக்கை நீ ஏன் போகிற? ஊர் விஷயத்துக்கு நீ போகாத, உன் விஷயத்த பாரு. நீ நல்லா இருக்கணும்னா சரி சாமி. நம்ம ஊர் விஷயத்துக்கு போனால் நீ அழிஞ்சு போடுவ. ஊரை யோசித்து இப்போ நம்ம விவசாய நிலத்துக்கு போகிறோம் சாமி. அங்கே சில உயிரினங்கள்லாம் போகுது. கொள்ளு. அதுக்கு முன்னே நம்ம போகும்போது இந்த பாதத்துக்கு வராத முன்னே நம்ம அதை அடிக்கக்கூடிய குணம் அந்த இது ஓட்டி அடிச்சு இருந்தோம். இப்போ போகும்போது நம்ம அடிக்கக்கூடிய வரல, நம்ம ஓட்டி விட்டாலும் போல, தண்ணி கூட மேலே துடைக்கிறோம் போல, அப்படியே நிற்கிது. சரி, அது நமக்குள்ளே என்ன பண்ண இதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய பாதையில் நான் இல்லை, கொஞ்சம் போனால் நான் தான் ஒதுங்கி போகிறோம், அது போக மாட்டேங்குது. சரி, அது நம்ம என்ன ஏற்கனவே அடிச்சதுன்ற ஒரு இதனால் பண்ணிடுற தப்பு இல்லை. அது குணம் அப்படி, உன் குணம் இப்படி. அதுக்கு தான் ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஒரு சாமியார் போய் ஆற்றுல குளிக்க போனார், 10 சீடனுங்களை இட்டுக்குன்னு. சாமியார் ஆற்றுல இறங்கிட்டார், சீடனுங்க மேலே நிற்கிறானுங்க. அந்த ஆற்று தண்ணியில் ஒரு தேள் ஒன்று அடிச்சின்னு வருது. சரி, சாமியார் குளிக்கிறதுக்கு முன்னே அந்த தேலை காப்பாற்றிட்டு குளிக்கலான்னுட்டு அந்த தேலை அல்றாரு. அல்னா அந்த தேலை அவர் கொட்டுது. கொட்டின உடனே அவர் திருப்பி தண்ணியில் போட்டுறாரு. திருப்பி அல்றாரு, திருப்பி கொட்டுது.
திருப்பி போட்டுறாரு. மேலே இருக்கிற சீடங்கன்னா முட்டாள் குருவாக்குறான் இவன். அதுதான் தேள் கொட்டு அச்சும் போகும்போது இதை ஏன் தூக்கி விட்டுக்கின்னு இருந்தாலும் கொட்டு வாங்கின்னுக்கிறான் அப்படின்ட்டு. அப்புறமா அதை எப்படியோ காப்பாற்றி மேலே கரையில் விட்டுட்டு கரையிற சீடர்னு கேட்குறாங்க, ஏன் குருவே இவ்வளோ முட்டாளாக இருக்கிற நீ? அது தேள் அதனுடைய குணத்தை அது காட்டுது, நீ ஏன் அதை போய் தூக்கினுக்கிற? அது அச்சும் போட்டுமன்னாரு. அது குரு சொல்கிறார், அதனுடைய குணத்தை அது காட்டுது, நான் குருன்ற குணத்தை நான் காட்டினேன்டான்றது. அது மாதிரி நீ ஒரு ஆன்மீகவாதின்னு நீ அதை விட்டுட்டு போயினாரு. அதாவது போக மாட்டேன், தண்ணி தொலைச்சி மேலே தண்ணி கூட வர அப்புறமா போயிட்டு நீ பொண்ணு போயிட்டுருக்கோம். நீ வரும்போது பார்த்தா உன்னை பொலி போடலான்னு பார்த்துருக்கோம். நீ அதை விட்டுட்டு போயிட்ட உடனே அது போயிட்டுருக்கோம். சரி சார், மாற்ற ரொம்ப சந்தோஷம்பா, நல்ல கேள்விங்க. ஸ்ரீ நித்யானந்த குருவே திருவடி சரணம். மனம் மனத்திலே ஒடுங்கி மாய எல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பங்கள்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர்த்த எல்லாம் அல்ல சத்குருவே சரணம் சரணம் சரணம். என் உடலே வாழ்க, என் மனமே வாழ்க, எனது உயிரே வாழ்க, எனக்குள் இருக்கும் ஆன்மாவே வாழ்க, என்னை இயக்கும் இறைவன்களே வாழ்க, அன்பே சிவம், மனமே குரு, சத்குருவே சரணம் சரணம் சரணம். இதுதான் சாமி என்னுடைய திருமந்திரம். டெய்லி இதை சொல்லிட்டு தான் நான் மற்ற வேலையை ஆரம்பிப்பேன் நான். சந்தோஷம். சரிங்களா? இப்போ நான் ஏதோ கேள்விக்கு வந்தேன். இப்போ திடீர்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு கேள்வி, தாய் தாப்பனை மதிக்கணும், அவங்க சொன்னதை கேட்கணும்னு. ஒரு தாய் தாப்பா 2 பாடம் பண்ணவங்களே பாடம் பண்ண விடாமல் போட்டாவெல்லாம் பிடிக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க. அந்த தாய் தாப்பனை என்ன பண்ணுறது? ஐயாவே சொன்னார், ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, இந்த கடவுள் வழியில் போகிறவங்க யாராச்சும் தடுத்தாங்கன்னா பெற்ற தாயாக இருந்தாலும் பார்க்காதானு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாயை போட்டணும்னு. எந்த விஷயத்துக்கு போட்டணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. நான் சொல்கிறது, உலகத்தில் எல்லாத்துக்கும் விதி விலக்கு உண்டு. ஒரு அம்மானா தன் பிள்ளைக்காக உயிரே கொடுப்பா. இது எல்லா அம்மாவுக்கும் பொருந்தும். எங்கேயோ ஒரு சில அம்மாக்கள் இருப்பாங்க, பிள்ளையோட உயிரையே வாங்கக்கூடிய அம்மாலாங்கிறாங்க. தன்னோட சுகத்துக்காக பிள்ளைய பலி கொடுக்குற அம்மா அப்பாலாங்கிறாங்க. பேப்பரில் கூட நீங்கள் வச்சுருப்பீங்க, பெத்த பிள்ளைய புதையலுக்காக பலி கொடுத்த அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த வழக்கில் சாமி சேர்க்கறது? எல்லாத்துக்கும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. இதுதான் சத்தியம் உண்மைன்னு சொன்னால் அங்கேயும் 1 2 தப்பி பிறந்துடும். அப்போ இதுக்காக நம்ம எல்லாமா போய் படிக்க முடியுமானா படிக்க முடியாது. இதுக்கு காரணம் யாரு? ஏன் தலையெழுத்து சரியில்லை. புரியுதுங்களா? அதனால தான் யாருக்கும் கிடைக்காத இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா என் தலையில் வந்து அடிஞ்சுக்கிறாங்க. கர்மா. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் விதிவிலக்கு. இதை நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இது நான் செஞ்ச கர்மாவால் கருணையோடு இருக்க வேண்டிய தாய் தகப்பன் கூட என் மேலே கோவப்படுற அளவுக்கு யார் மாத்தந்து? நான் செஞ்ச கர்ம வினை. புரியுதுங்களா? அதுதான் இது வந்து விதிவிலக்கு. இது எல்லாருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தாது. இந்த கேள்விக்கு நான் லாஸ்ட்டாக வரேன் சாமி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நல்லா பாடம்லாம் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி விழிப்புணர்வாக தான் பாடம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆன பிற்பாடு அந்த விழிப்புணர்வை மறந்து எப்போ எந்த செகண்டில் மாறுறோம்னு தெரியாமல் எடுத்து எங்கேயோ மனம் நிற்கிது. அப்போ நமக்கு ஞாபகம் வரதையா இல்லை எண்ணங்கள் இந்த விழிப்புணர்வை மறைச்சிருதா? மனசோட பண்ணக்கூடிய பாடம் ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஆனால் நமக்கு அனுபவம் வரணும், பாடத்தினால் செய்யக்கூடிய அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னால் மனம் இல்லாத நிலைக்கு நான் போகும்போது மட்டும்தான் எனக்கு இதுவே வசப்படும். ஐயா சொல்லிட்டாரு, நான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவனை பார்த்தேன், அந்த ஜோதியை நான் கண்ணார கண்டேன், அவன் பேரொழியாக இருக்கிறான். யாரை சொன்னாரு? நீ சிவனை பார்த்தியா? யாரா சிவனை கும்பிட்டான்னு கேள்வி கேட்டவர் சிவனை எல்லாத்தையும் படைச்ச அந்த பரம்பொருளை நான் பேரொழியாக பார்த்தேன்னு சொன்னார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சாமி? ஆனால் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொல்லிக்கிறாருன்னா அவர் அனுபவிச்சிருப்பார்ல. அனுபவிச்சாருன்னா எப்படி பார்த்துருக்க முடியும்? மனசோடு இருந்தால் இறைவனை மறைக்கும். மனம் என்றது அடங்கி ஒடுங்கி நான் என்ற ஒரு நிலை எப்போ இல்லாத ஒரு நிலையில் பாடம் பண்ணுறனோ அப்போ தான் இந்த காட்சிகள் வரும். அப்போ நான் பார்த்தது சிவப்பொருளா இல்லை என்னையே பார்த்தேன்னா சீவன் சிவனாக மாறி நிற்கும். எப்போ மனம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நான் ஜீவனாகவே இருப்பேன். மனம்ன்ற ஒரு பொருள் எனக்குள்ளே அடங்கி ஒடுங்கி அழிஞ்சு போகிற நிலை வந்தால் நானே சீவன்றதை மாற்றி சிவனாக மாறி நிற்பேன். அப்போ பார்க்கக்கூடிய காட்சி அது.
சிவனை பார்க்கல, என்னையே நான் பார்த்துருக்குறேன். எப்போ பார்த்தேன்? மனம் அடங்கி ஒடுங்கி இருந்தால். அப்போது இப்படி ஒரு நிலை எனக்கும் வரலாம். அதுக்கு ஒரு தொடக்கம் தான் சாமி. நான் விழிப்பாக பண்ணினே இருந்தேனே, அப்புறம் எங்கே போனேன்னு தெரியல, என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ ஏன் அந்த நிலை வந்ததுன்னா, அது வரைக்கும் விழிப்பாக இருந்த மனம் இப்போ செயல்படாமல் ஒரு நிலைக்கு போகுது. அப்போ நான் பாடம் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையா? பாடம் கரெக்டாக பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு நிலை வரும், ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் தட்டின மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வந்த உடனே பாடம் பண்ணனா இல்லையான்னு கவலைப்படாமல் திரும்ப நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு ஒத்திகை. எதுக்கான ஒத்திகைனா, பின்னால் நான் ஒரு பெரிய விஷயத்தை அடைய போகிறேன், அதுக்கான பக்குவம் வரணும்னா இந்த நிலை வந்து 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 போகும். இது அப்படியே நின்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பாடமே பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே வரவே வராது. ஊரில் இருக்கிறவங்களாம் யார் பாடம் கொடுத்தாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா அந்த என் வீட்டுக்காரன் நாசம் பண்ணிட்டேயா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நானே சொல்லி வச்சுக்கிறேன் சாமி. ஆனால் இது வந்து வந்து போனால் என்ன வரும்? அவங்களும் இதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது வந்து சரியான விதம் தானே. அப்போ இந்த பக்குவம்லாம் எதை நோக்கி போகுதுன்னா, நல்ல பாடம் பண்ணுறத நிலைக்கு இப்போ நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. இதுக்காக கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. இப்படிலாம் நிலை வந்தால் மட்டும்தான் நம்ம மனசு அடங்கும். நான் சொன்னது சரிதானுங்க சாமி. கரெக்டு தான். இப்போ பார்க்கக்கூடிய ஐயாவோட சிலையிலிருந்து, இந்த மண்டபத்திலிருந்து பண்ணது யாருன்னு சொன்னால் நம்ம ஐயா ஆர்டிஸ்ட் ராஜீவ் சுவாமிகள். இப்போ எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஏற்கனவே தெரியுமே சாமி, ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால், 2 நாளாக ஒரு கர்ப்பிணி பொண்ணை எடுத்துன்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வாசலில் காத்துனுக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? அதை போல் நேற்று பிரசவ வார்டு மாதிரி இருந்தது ரூமு. நேற்று நைட்டு ஃபுல்லாக இவங்க 2 பேருமே தூங்கவே இல்லை, முன்னாலும் தூங்கலை. எப்படியாவது காலையிலக்குள்ளே ஐயாவோட உருவத்தை அழகாக கொண்டு வந்து இங்கே மேடை ஏற்றி எல்லாரோட சந்தோஷமும் வாங்கணும்னு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம காசெல்லாம் கொடுக்கவே முடியாது, ஏன்னா இதுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. வாழ்த்து தான் சொல்ல முடியும். ஐயாவோட ஆசீர்வாதம் என்னென்னைக்கும் இவருக்கும் இவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் முன்ன நின்று வழிநடத்தி காப்பாற்றணும். அது ஒன்று தான் எங்களால் வேண்டிக்க முடியும். சரிங்களா? நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன மரியாதை தான், அது கொஞ்சம் ஏற்றுக்கணும்.